Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த given figure angle A is equal to angle CED ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது angle Aவும் angle CED அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. Prove that triangle CAB இந்த பெரிய ட்ரையாங்கிளும் CED இந்த குட்டி ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும், எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் பாருங்க. இப்போ இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்று ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும், அதாவது சிஏபி இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் குட்டி ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏவும் ஈயும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏவும் ஈயும். ஸோ நம்ம என்ன எழுத போறோம்னா இதை ஃபர்ஸ்ட் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் சிஏபி அண்ட் இன் ட்ரையாங்கிள் சிஇடி இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் தட். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஏன் இது ஆங்கிள் ஏன்னு எழுத மாதிரி இது ஆங்கிள் ஈன்னு எழுதலையே அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா ஆங்கிள் ஈன்னு இதை எழுத முடியாது. ஏன்னா ஆங்கிள் ஈங்கிறது இந்த பார்ட்டியும் குறிக்குது, இந்த பார்ட்டியும் குறிக்குது. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணது சிஇடிங்கிற ஆங்கிள் தான், அதனால அப்படிதான் எழுதணும். angle A equal to angle CED. This is given. And also ரெண்டு ட்ரையாங்கிளையும் பார்த்தீங்கன்னா angle Cங்கிறது காமன் ஆங்கிள், அதாவது பெரிய ட்ரையாங்கிளையும் குட்டி ட்ரையாங்கிளையும் இது வந்து angle Cங்கிறது காமன் ஆங்கிள். இப்போ காமன் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலாக தான் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ angle C is காமன். அப்ப ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஸோ therefore triangle CAB is similar to triangle CED. ப்ரூவ் பண்ணியாச்சு. என்ன கான்செப்ட்? பை AA similarity. சரிங்களா? ஸோ AA similarity படி ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னா அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு அர்த்தம். CA by CE equal to AB by ED equal to CB by CD. எல்லாமே வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்க போறோம். CA வேல்யூ இருக்கா? இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும். 8யும் 7யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 15 கிடைக்கும். 15 by CE என்னது 10 is equal to AB யோட வேல்யூ. AB யோட வேல்யூ 9 by ED யோட வேல்யூ. ED எங்க இருக்கு? ED யோட வேல்யூ X. So X is equal to அடுத்து CBயும் கொடுத்துருக்காங்க. 10யும் 2யும் ஆட் பண்ணா கிடைக்கும் 12 by CD யோட வேல்யூ 8. எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு தேவையான ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதாவது எது ரெண்டும் தேவை, அதாவது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இதுல ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நான் இது ரெண்டுத்தையும் மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். 15 by 10 is equal to 9 by x. ஸோ இதை வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 5 டேபிள் 5 2s are 10, 5 3s are 15. அப்போ 3 by 2 equal to 9 by x. அடுத்து என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? 3 into x is equal to 2 into 9. இப்போ 3x is equal to 9 2s are 18 கிடைக்கும். 3 அந்த பக்கம் போனுச்சுன்னா டிவைட்ல வரும். அப்ப x is equal to நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாமே சென்டிமீட்டர்னு கொடுத்ததுனால இதையும் நம்ம சென்டிமீட்டர்ல எழுதுறோம். சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க எதை வேணாலும் கம்பேர் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் சம் தான், டயக்ராமும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்றோம்? ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே? So thank you so much for watching, students. Bye bye.